ஆரம்பத்திலேயே ரக்கனராக வச்சு மோர்கன் இந்த மொத்த ஒரே ராஜ்யத்தை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ண அடுத்த நொடி அவரோட கை துண்டாக போகுது. அதுக்கு காரணம் வேற யாரும் நம்ம ஹீரோ தான். அப்படியே சீன் கட் பண்ணி மிட்கி ராஜ்யத்துல இருக்கிற ஆல்பா கிட்ட நூ வந்து ரிப்போர்ட் பண்றான் பிளாக் ரோஸ் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அதுக்கு கிட்ட நம்ம வேணா ஷிப்பா லான்ச் பண்ணலாமாங்கிற மாதிரி கேக்குறா. வேணாம் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஆளே அங்கதான் இருக்காரு. அப்படியே எங்க மோர்கனோட ஒரு ரக்கனராக தாக்கி அதை காயப்படுத்திருக்கீங்களா நீ யாருங்கிற மாதிரி கேக்குறான். நாங்க தான் ஷேடோ கார்டன், ஷேடோஸ்குள்ள இருந்துகிட்டே ஷேடோஸை வேட்டையாடுறவங்க. அப்படி இவங்க எல்லாரும் மொத்தத்தை அட்டாக் பண்ண போயிடுறாங்க. நம்ம ஹீரோ நீ முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அதை கேட்டவங்க அங்க இருந்து போயிடுறான். ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அந்த ரக்னாராக்கு கூட சண்டை போட போயிடுறான். இதை பார்த்து மோர்கனோட அது கூட சண்டை போடும் போது உன்னோட லிமிட் எதுங்கிறத நீயே தெரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மோர்கனோட பார்த்து இன்னும் கொஞ்சம் அதுல நீ சாகதான் போற, அதுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிடு. அதை கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட லிமிட் என்னன்னு முதல்ல தெரிஞ்சீங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றான். ஆனா அந்த அட்டாக் என்னங்கிறத இதுங்க அசால்ட்டா கண்டுபிடிச்சிருதுங்க. இதனாலதான் உன்னை அல்ட்ரா ஹியூமன் மேஜிக் பிளேட் சொல்றானுங்களா. அதுக்கு அவனும் நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து வேணா தப்பிச்சிருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி சொல்லுவோம். இங்க ராணி கையில வச்சுக்கிறதுல இருந்து போட்டுக்கிறது வரையும் ஒரு யோசிங்காக எல்வன் ஆக்டிவேட்ங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்படி இவங்க பேசுறத கேட்டவனே இவன் அட்டாக் பண்றான். அந்த அட்டாக்கை இவன் அப்சர்வ் பண்ணிடுறான். மேஜிக்கு அப்சர்வ் பண்ற ஆக்டிவேட் நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. ஏன்னா உனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல, இருந்தாலும் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உன்னோட தலையை கொடுத்தா நல்லா இருக்கும். இங்க ரோசோ அவளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா மாஸ்டருமே அழிக்கிறா. அதே மாதிரி அவனோட மீடும் அவகிட்ட பேசுறதுக்கு அவரை பார்த்தாலும் மக்கள் எல்லாரும் சேஃபா இருக்கிறதுக்கு இப்ப இருக்கிற ஒரே இடம் அரண்மனை மட்டும்தான். அதனால எல்லாரும் அரண்மனைக்கு கூட்டிட்டு போ பேசுறோம். நம்ம மத்த சுத்தியம் வெளியே நடத்தி ஆகணும். அதுக்கு உங்களோட விருப்பப்படியே பண்ணுங்க கிளீன் ரோஸ் சொல்றான். அப்படி இங்க பார்த்தா நம்ம ஹீரோ இன்ன வரையும் இது கூட விளையாடிட்டு தான் இருக்கா. அதே மாதிரி அதுவும் நம்ம ஹீரோ கொள்றங்கிற பேர்ல எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட த்ரெட்டை வச்சு லாக் பண்ணிடுறான். நீ கத்துக்க வேண்டியது நிறையவே இருக்கு, இந்த ஸ்கையை என்னோட தெரிஞ்சுக்க. இங்க ரோஸும் அடுத்தது என்ன பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே அவனோட சோசியலிஸ்ட் சொல்லறான். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே வேலை ஊரோட இருக்கிற மக்களை காப்பாத்துறது மட்டும் தான். அந்த வரை போய் பாருங்கன்னு சொல்றான். இருந்தாலும் மோர்கனோட அடுத்தது என்ன பண்ண போறாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு. பைபிள பறந்துட்டு வந்து விழுறான். ஏன்னா அடிச்ச அடி அப்படி உன்னோட ஆக்டிவேட்ஸ் வச்சுக்கிட்டு எங்க கூட சண்டை போடலாம் நினைச்சது உன்னோட முட்டாள்தனம். அதுக்கு மோர்கனோட இன்னும் ரக்னாராக் இருக்கு, அது ஒரே நோடி உங்களை அழிச்சிரும் சொல்றான். அதுக்கு போயிட்டா இன்னும் கொஞ்சம் பேர் அதெல்லாம் நடக்கதான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பிளாக் ரோஸ் மாஸ்டர் ஆர்டர் இதை பத்தி எல்லாத்தையும் சொல்லு. நான் இதுக்கு சொல்லணுங்கிற மாதிரி இவன் கேக்குறான். அதுக்கு போயிட்டு அவனோட ஈகோ டெஸ்ட் பண்ற மாதிரி பேசவும் அவனோட வாயாலே அவனே சொல்றான். இந்த உலகத்தை விட்டு வெளில போனா இல்லையே இல்லாத உலகம் நிறையவே இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இது பிளானட்ஸ் தானே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு அவனும் அதெல்லாம் இல்ல, அதை விட ரொம்ப டிஃபரெண்டானது டைமென்ஷன்ஸ். அதுல டீமன் ரியம்ல இருந்து ஏகப்பட்ட உலகங்கள் வரை இருக்கு. ஆனா அது எல்லாமே ஒரு ஆழ்வில சுத்திக்கிட்டு இருக்கு, இன்க்ளூடிங் நம்ம இருக்கிற உலகத்தையும் சேர்த்துதா சொல்றேன். அப்புறம் இது எல்லாமே எதா சுத்திக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு தெரியும்? அந்த இடத்துல லிவிங் கார்டு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அதை பத்தி தெரிஞ்சுக்க கூட இல்லையா? அதுக்கு அவனும் பேசும்போது குறுக்க பேசாதுங்கிற மாதிரி சொல்லி விட்டாரான். சென்ட்ரல்ல இருக்கிறத கவனிக்கிறத விட சுற்றுப்பாதையில என்ன இருக்குங்கிறத நம்ம கவனிச்சு ஆகணும். ஏன்னா பல 100 ஆண்டுகளா சுற்றுப்பாதையில நிறைய உலகம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 2 உலகம் மோதிக்கும். அப்படி மோதிக்கிட்டதுனாலதான் மேஜிக்கு டீமன் ரிலம் இது எல்லாமே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டானுங்க. 10 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி டீமன் ரிலமோட பவரால மொத்த உலகம் அழிஞ்சிச்சு. ஆனா அதுலயே சர்வே பண்ணது ஹியூமன்ஸ் மட்டும் தான். எல்லா இடத்துலயும் சர்வே பண்றது ஹியூமன்ஸ் மட்டும் தான். சோ நம்மளே இந்த உலகத்தை சேர்ந்தவங்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருக்குல்ல? ஏன்னா இந்த மாதிரி மோதிக்கிறப்ப ஒரு இடத்துல இருக்கிறது இன்னொரு இடத்துக்கு இடம் வரும். ஏன்னா வரலாற்று இருந்து ஒரு ராஜ்யமே காணாம இருக்கு. அதே மாதிரி இந்த உலகமும் டீமன் ரிலம் கூட கனெக்ட் ஆகுது. அப்புறம் டியோபில கூட டீமன் ரிலம் சேர்ந்ததுதானா? ஆமா, அதை வச்சுதான் நாங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நிறையவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் இது ஒரு டீமன் ரிலமுக்கு போறதுக்கான கேட்டானு இவ கேக்குறா. ஆமா, பாஸ்ட்ல இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு, கடைசி நேரத்துல நாங்க தான் வந்து காப்பாத்துறோம். ராயல்பேட்ல இருக்கிற நீ எங்களுக்கு தேவைப்பட்ட, அதனால சின்ன வயசுல உன்னை கடத்தணும். ஆனா அதுல ஒருத்தர் சம்மதிக்கல. ரோசோ அது அவளோட அப்பாதாங்கிறத தெரிஞ்சுக்கிறா. பாசத்தால மோசமா போன இந்த ஒரேயான ராஜ்யத்தை அழிச்சிட்டு இதை விட ஒரு நல்ல ராஜ்யத்தை நான் உருவாக்கதான் போறேன். அதுக்கு நீ ரொம்ப வராளாராத. ஏன்னா இன்னும் கொஞ்சத்துல நீயும் இந்த ஒரேயான ராஜ்யம் வழியாதான் போறீங்க. ஏன்னா 4வது இல்லாம சேர்ந்த கிங் ரக்னாராக் இந்த இடத்துல இருக்கு. அப்படி அவ சொல்லி வாயவரத்துக்குள்ளே நம்ம ஹீரோ அந்த ரக்னாராக்க பீஸ் பீஸா ஆக்குனது மட்டும் இல்லாம அது மொத்தமா அழிச்சிடறான். இவனும் இதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி கதைறான். ஏன்னா 5 ரிலம்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது இது ஒண்ணுதானா? அதே மாதிரி இவளும் பேலன்ஸ் இந்த எல்லா மாஸ்டருமே அழிச்சாச்சுன்னு சொல்றான். அதே மாதிரி மோர்கரெட் இருக்கான்ல, அந்த வெட்டப்பட்ட கை இருக்குல்ல, அந்த கைக்குள்ள தள்ளி விட்டாரான். பாஸ் ஃபைட்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெரும் எதுவுமே பண்ண மாட்டானுங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கு. பைபுல வாண்டடா நம்ம ஹீரோ கூட சண்டைக்கு வரான். ஹீரோவோ அவன் கூட எந்த அளவுக்கு விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடுறான். அப்புறம் நம்ம ஹீரோ அவனை பேசியே கூட்டிட்டு போயிடறான். அங்க போறதுக்கு அப்புறம் ஒரு காலத்துல ஹெவன்லி காட்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் பனிஷ் பண்றதுக்காக ஹெவன்லி தண்டரை ஒரு வாட்டி பூமியில விழ வச்சாங்க. அதை பார்த்து வேந்த மனுஷங்களாரும் அந்த பவர் அடையறதுக்காக நிறையவே ட்ரை பண்ணாங்க. கடைசியில அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணவும் கத்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோ நியூக்ளியர் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். புரோட்டானி நியூட்ரலைசேஷன் பண்ணா அது செயின் ரியாக்ஷன் ஆகி ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜில ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆகும். ஆனா எனக்கு அந்த தீர்வு முக்கியம் இல்ல. அமைதியான உலகத்துல இருக்கும்போது கடைசி இடத்துல வானத்திலிருந்து ஒண்ணு விழும்ல, அதை விட நான் மிஞ்சணும். இந்த இடத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் எதிர்பார்த்தது என்னோட கண்ணு முன்னாடியே இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அலட்சியம் இல்ல, அதுக்குள்ளே வெடிச்சிருக்காங்கிற மாதிரி பாக்குறான். அப்பதான் இதுவே அவனோட சாய்ஸ் தான்.
அப்படிங்கிற எல்லாரும் மனதை வெடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு வாட்டி மிருகத்தனமா பவர் யூஸ் பண்றதுனால ஒண்ணும் ஆயிடாது. அப்படியே பார்த்தா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல ஒரு போட்டு ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த கையை வச்ச அடுத்த செகண்ட் அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறான். அதோட அந்த ரெண்டு அழிஞ்சு போயிடுது. நான் நிலாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அதே ஞாபகம் தான் வரும். ரொம்ப தூங்கிட்டணும். எனக்கு 20 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இருந்தாலும் நான் எதுக்கு இதே யூனிஃபார்ம் போட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறேன்? நீங்க மறுபடியும் அதே இடத்துல திரும்பி போக போறீங்களா? போயிட்டு வந்துருவேன். ஆனா இந்த ராத்திரியில அவனு நான் வந்துருவேங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருந்தான். அவன் எல்லாத்தையுமே ஆவரேஜ் தான். சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவுமே கிடையாது. நிலாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அந்த அட்டாக்கு அப்புறம் யாருமே அவ்வளவா சர்வே பண்ணல. அப்படியே அவன் திரும்பி போயிட்டு இருக்கிறப்ப யாரும் அவனை ஃபாலோ பண்ற மாதிரி அவளுக்கு தோணுது. திரும்பி பாக்குறப்ப யாருமே இல்ல. ஆனா அடுத்த நொடியே நீதானே நிச்சயமாரான்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவளை கடத்திடுறானுங்க. கண்டுபிடிச்சு பாக்குறப்ப அவளோட கை கட்டப்பட்டிருக்கு. மிஸ் நைட் உங்களோட பவர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இது என்னோட புது இன்வெஸ்டன். நீங்க எல்லாரையும் காப்பாத்துற ஒரு தேவையா இருந்துகிட்டு இப்ப தனியா வந்து மாட்டிக்கிட்டீங்களா? இவளை நீ கொன்னினா உனக்கு நிறைய மெடிசன் நான் தரேன். அதை கேட்டு அவனும் இவளை கொல்றதுக்காக கிட்ட வரான். அப்படி கிட்ட வரும்போது அவனுக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருது. ஆனா அது யாருங்கிறது அவனுக்கு சரியா தெரியல. இருந்தாலும் இவ்வளவு ஆளாதான் இவனுக்கு 2 பேரும் இந்த நிலைமைக்கு ஆயிருக்கானுங்கிறதுனால இவளை கொல்றதுக்கு பாக்குறானுங்க. ஆனா அவனுங்களே எதிர்பார்க்காத மாதிரி சீலிங் சுக்குனரா உடையுது. நீதான் அந்த ஸ்டைலிஷ், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். நீ யாரு? என்னோட பேரு ஷேடோ. ஷேடோஸ்ல மறைஞ்சிருந்து ஷேடோஸ்ல வேட்டையாடுறவன். இப்படி நம்ம 20 மாசம்